ஒரு பொண்ணு கேபின் நம்பர் 13ல தன்னந்தனியா மாட்டிக்கிட்டா. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல. சரி, அப்படி அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதா 2015வது வருஷம் ரிலீஸ் ஆன கேல்கின் கேபின் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம அரி சினிமாட்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு இன்ஸ்டாகிராம்ல பிரபலமா இருக்கிற ஒரு அழகான பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கா, தான் ஒரு பெரிய பிளாகர் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தான் எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன தின்ற, என்னத்தை போட்டிருக்க அப்படின்ற எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா கண்டென்ட்டா மாத்தி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் சில ஆயிரத்துல தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போல இருக்கு. இப்ப இந்த பொண்ணு தான் லவ் பண்ற அந்த பையன் வீட்டுல தங்கி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்கிறா. இப்படி இவங்க எல்லாம் ஜாலியா இருக்கிறப்ப அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னது இந்த பொண்ணு ஜன்னல் வழியா பாக்குறப்ப ஒரு முகமுடி போட்டு ஒரு பையனை பாக்குறா. பார்த்தது இவளுக்கு பயம் வந்துட்டு உடனே என்ன பண்றது, தான் லவ் பண்ண அந்த பையன் கிட்ட போயிட்டு இதே மாதிரி ஒருத்தனை நான் பார்த்தேன், ரொம்ப பயமா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த லவ் பண்ற பையன் என்ன சொல்றானா, நீ வந்து நிறைய பேய் படங்கள் பாக்குறல, அதனால உனக்கு வந்து ஒரு எஃபெக்ட் தான், படங்கள் பாக்குறத குறைச்சிக்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, கண்டென்ட் சொல்லி யோசிக்காம போய் கம்முனு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். பட் இருந்தாலும் நான் பொண்டாட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா, இருந்தாலும் தன்னோட வருங்கால பொண்டாட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல ஏகப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது வீட்டோட கதவு உடைக்கிற சத்தம் கேக்குது. நார்மலா இந்த கார்ல சென்சார் இருக்கும் தெரியுமா, அதை யாராச்சும் தட்டி விட்டாங்கன்னா கீச்சு கீச்சுன்னு கத்தும் பாருங்க. அந்த மாதிரி கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்கிறப்ப இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க, எவனாச்சும் காரை திருட வந்துட்டானா அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல, எவனா வீட்டு கதவை தான் உடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கதவுலாம் எதுவும் உடைக்கவே இல்ல, நார்மலா தான் இருக்குது. உடனே ஹீரோ என்ன பண்றான், தான் லவ் பண்ற அந்த பொண்ணு ஹீரோன் கிட்ட உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் வெள்ளை அரைச்சிருக்காங்களான்ட்டு பார்க்க போறான். அதே மாதிரி ஹீரோனும் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்காரங்களும் இந்த வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இங்க ஏதாச்சும் வினோதமா நடந்துச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. ஆமா சார், இந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு, நாங்க வெளில போய் பார்த்தோம், யாருமே இல்ல அப்படின்றாங்க. உங்களுக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா, நீங்க யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேக்குறப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே பார்க்கல, மேபி பக்கத்து வீட்டுல இருக்க சின்ன பசங்க ஏதாச்சும் விளையாட்டுக்காக கூட பண்ணிருக்கலாம், இருந்தாலும் ஒரு பாதுகாப்புக்காக தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தனை பார்த்தாங்கன்னா இந்த முகமூடி போட்டுட்டு அவனை வந்து சொல்றப்ப போலீஸ்காரன் இதே தான் சொல்றான், என்ன மேடம் நிறைய பேய் படங்கள்லாம் பாப்பீங்களா, பேய் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இங்க பாருங்க நீங்க நிறைய டிப்ரெஷன் இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், உங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வாங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளா ஒரு லாங் ட்ரிப் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, சரி இதை சாக்கா வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு எல்லையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேபின் ஹவுஸ் இருக்கு, நிறைய கேபின் வச்சு வீடு கட்டியிருப்பானுங்க, அங்க போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாது, இவங்க மட்டும் தான் தங்க போறாங்க போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வெறிச்சோடி இடம் தான். போயிட்டு அந்த இடத்த சுத்தி பாக்குறாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13வது ரூம ஒதுக்கி இருக்காங்க. அதான் இந்த கேபின் நம்பர் 13 வந்து இவங்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க. இது வந்து கூட இந்த பொண்ணு கம்முனு கிடையாது, நான் லவ் பண்ற அந்த பையன் கூட ஒரு போட்டோ, இந்த கேபின் ஒரு போட்டோ எடுத்து உடனே இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்றாங்க. நானும் என் பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக இந்த மாதிரி கேபினுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போடுறாங்க. இப்படி இவங்க போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்தெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு மேனேஜர் மாதிரி. இவர் வந்து பாத்துட்டு இவங்க கிட்ட நல்லா ஜாலியா தான் பேசிட்டு இருக்காரு. இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் இருக்கும் ஆனா ஓடாது, கரண்ட் இருக்கும் ஆனா லைட் எரியாது, பிரிட்ஜ் இருக்கும் ஆனா அதுக்குள்ள சாப்பாடு இருக்காது அப்படின்ற மாதிரியும், நீங்க ஏதாச்சும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த சாப்பாடை வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஏரியால அடிக்கடி சிக்னல் கிடைக்கவே கிடைக்காது, சிக்னல் கிடைக்கணும்னா நீங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் எதா இருந்தாலும் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க. அப்ப ஏதாச்சும் எமர்ஜென்சினா நாங்க எப்படி மத்தவங்களுக்கு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப லேண்ட்லைன் இருக்கு, இந்த லேண்ட்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓனர் நம்பர், அப்புறம் ஏன் நம்பர், போலீஸ் நம்பர் எல்லாமே ஸ்டோர்ல இருக்கும், அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா அவங்களுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பிரச்சனைன்றது சுத்தமா வரவே வராது, ஏன்னா அந்த இடம் அப்படி ஒரு சேஃப்டியான ஒரு இடம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி எல்லாம் வந்து புல்லட் ப்ரூஃபால செய்யப்பட்டது. எங்க ஓனருக்கு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றனால மனுஷன் இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணிருக்கிறாப்ல. இந்த இடத்துல பேஸ்மெண்ட் முதற்கொண்டு இருக்கு, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 30 நாளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேமிச்சு வைக்கிறது அளவுக்கு இது இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நான் கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இதுக்கு அடுத்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல வாக்கிங் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த கேபினை விட்டு வெளில போறாங்க. இதோட அடர்ந்த வனப்பகுதி மாதிரி இருக்கு. அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்றா, ஹீரோ கூட 2 போஸ்ட் எடுக்கிறா. ஹீரோயின் என்ன பண்றா, ஹீரோ கூட 2 போட்டோ எடுக்கிறா. போட்டோ எடுத்துட்டு அதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட்டு சரி வா ரூம்
போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டா இதுக்கு ஹீரோ என்ன சொல்றானே இன்னும் கொஞ்ச நேரம் நடந்துட்டு போவோமே அப்படின்றா. இல்லப்பா எனக்கு டயர்டா இருக்கு நான் போறேன், நீ வேணா கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க திருப்பி தன்னோட ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்படி ஹீரோயின் போனக்கு அடுத்தது இப்ப ஹீரோ மட்டும் தானே தனியா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகமூடி போட்டு ஒரு மனுஷனை பாக்குறாரு. பார்த்தவே அவருக்கு லைட்டா பயம் வந்துட்டு, ஏன்னா சுத்தி காடு, வேற யாருமே கிடையாது. இந்த கேபினெட்ல மொத்தம் ஒரு 2 பேர் தான் தங்கி இருக்காங்க. அப்ப ஹீரோ அப்புறம் ஹீரோயின் அப்புறம் இன்னும் ஒரு ஜோடி ஒண்ணு தங்கி இருக்கு. இப்ப இவனுங்களை பாக்குறப்ப இவருக்கு பயம் வந்துட்டு, யாரா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அதனால ஹீரோ என்ன பண்றாரு எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு அமைதியா போகிறாரு. அப்படி அமைதியா போகிறப்ப பின்னாடியே வந்து பாத்தா அவன் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. இருந்தாலும் ஹீரோ எதுவுமே பயப்படாத மாதிரி வேகமா போயிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்தவன் முன்னாடி வந்து நிப்பான. இதை பார்த்து ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டு அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு என்ன பண்றாரு தன்னோட ரூமுக்கு வந்துட்டாரு. வந்த அடுத்தது இதை வந்து பாத்தீங்கன்னா தான் கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே கிரண் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே இந்த இடத்த விட்டு போகணும், வேற எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லுவாங்க. அர்ஜென்ட்டா இந்த இடத்த விட்டு எல்லாம் நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு அதை அப்படியே மறைச்சிட்டாரு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் டின்னர் சாப்பிடுறாங்க. டின்னர்ல வந்து பாத்தீங்கன்னா சரக்கு ஹெவியா அடிக்கிறாங்க. அடிச்சு முடிச்சதுக்கு அடுத்து ஹீரோ என்ன பண்றான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கேமரா மாதிரி இருக்கு போல இருக்கு. கிரண் பிளாக் எடுக்கிறாங்களா அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு படுக்க போறதுக்காக பெட்ரூம்குள்ள போறப்ப அந்த வீட்டோட கதவை யாரோ டொக்கு தட்டுற மாதிரி கேக்குது. ஏன்னா சிவபூஜையில கரடி போந்த மாதிரி அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான் வெளில போய் பாக்குற யாருமே இல்ல. திருப்பி பெட்ரூம்குள்ள வந்தா யாரோ கதவு தட்டுற மாதிரி கேக்குது. இவன் எவன்டாமா அப்படின்ட்டு வெளில போய் பாக்குற யாருமே இல்ல. 3வது வாட்டி கதவு தட்டுற சத்தம் கேட்கும் போது டக்குனு ஹீரோ போய் திறக்கிறான். பார்த்தா இப்படி 3 பேர் என்ன பண்றாங்க மாஸ்க் போட்டு நிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. யாரா நீங்க, எதுக்குடா இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு என்னடா வேணும், இந்த இடத்துல விளையாடக்கூடாது போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்க எல்லாருமே வந்து பாத்தா அமைதியா இருக்காங்க. ஹீரோவை ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு புரிஞ்சுட்டு இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் வந்திருக்கானுங்க, இங்க இருக்க வேணாம் நம்ம உள்ள போலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறானுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண போனா போலீஸ்க்கு போக மாட்டேனுது. ஏன்னா போன்ல சிக்னல் கிடையாது. சரி லேண்ட்லைனை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா பயப்புலைங்க ஒயரை கட் பண்ணி விட்டானுங்க போல இருக்கு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா போன் போக மாட்டேனுது. இப்ப என்ன பண்றாங்க ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். இப்படி இந்த வெளில இருக்கிறவனுங்க பணத்துக்காக தான் இங்க வந்திருப்பாங்க, நம்ம பணத்தெல்லாம் என்னென்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு அவங்க முகத்தை கூட நம்ம பார்க்கல சொல்லிட்டா போயிடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோனுக்கு அந்த ஐடியா ஓகே மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் என்ன பண்றாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோ என்ன பண்ற தைரியமா போயிட்டு இங்க பாருங்க உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் கொடுத்துறேன், கம்முனு இந்த இடத்த விட்டு போயிடும், இல்ல கை கால் அடி வேணுமா சொல்லுங்க அதையும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவனுக்கு அமைதியா இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னதான்டா வேணும், என்ன வேணும் சொல்லி தொலைங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கோபமா கேட்கிறப்ப ஹீரோ என்ன வேணும் அப்படின்ட்டு கையை காட்டுறானுங்க. இது ஹீரோயின் வேணுமா, அடியே இவனுக்கு ஏதோ கேடு கெட்டவனுங்க போல இருக்கு, உள்ள போ அப்படின்ட்டு உடனே என்ன பண்றாங்க உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. கதவை சாத்துறது இவனுங்க கதவு உடைக்க பாக்குறானுங்க. கதவு உடைக்க முடியல. ஏன்னா அந்த மேனேஜர் சொல்லிட்டு போறாருல இது ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் அப்படின்ட்டு அவனை சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கதவு உடைக்க முடியல. இப்ப இவங்க 2 பேருமே தப்பிக்கணும்னா இந்த இடத்துக்கு அந்த மேனேஜர் வந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா போரும் போகல, லேண்ட்லைன் வரையும் கட் பண்ணி விட்டானுங்க. இந்த மேனேஜர் இந்த இடத்துக்கு எப்போ வருவானோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. எப்படி மறுநாள் காலையில நம்ம கண்டிப்பா வருவோம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த வீட்டுல கரண்ட் போகுது. இது அவனுக்கு தான் பண்ணிருப்பானுங்க நினைக்கிறேன். கரண்ட் போன கடத்து என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயத்தோட இருக்க ஒரு கார் வர சத்தம் கேக்குது. கார்ல யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மேனேஜர் தான் வராரு. மேனேஜர் இங்க பாரியா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் கத்துறாங்க. பட் அவர் ஹெட்போனை போட்டுட்டு சவுண்ட் ஹை வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் அப்படியே ஜெனரேட்டர் இருக்கு அது கிட்ட போறாரு. அங்க போன கடத்து திருப்பி இந்த பக்கம் வருவாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போனவர் திருப்பி வரல. என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்க பின்னாடி ஒரு சைக்கோ ஒருத்தன் போயிருக்கான். அவன் போய் அந்த ஆளை மண்டையில அடிச்சு கூட்டிட்டு வந்து ஹீரோ அப்புறம் ஹீரோயின் கண்ணு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கரகரன்னு கை தடுத்து போட்டா ஸ்பாட்ல அந்த ஆளு செத்துட்டான். இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. இதுக்கு மேல நம்ம இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்க போறோம், இப்ப என்ன பண்ண போறோம் தெரியாம 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மூச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோ என்ன சொல்றாருன்னு அவங்க கிட்ட போய் பேசுறேன். அப்படி அவங்க டைவர்ட் பண்ணும்போது நீ பின்பக்கமா தப்பிச்சு போயிடு, என் உயிரை கொடுத்தாச்சும் உன காப்பாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்க வேணா அப்படின்றாங்க. இங்க பாருமா நான் அவங்க கிட்ட போய் பேசுறேன், நீ பின்பக்கமா போய் நம்ம கார் எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஏழோ உதவிக்கு யாராச்சும் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கு அடுத்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றாரு வெளில போயிட்டு உங்க முகத்தை நான் பாக்கல, அதே மாதிரி நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நம்ம இதை இப்படியே விட்டுறலாம், இல்லாட்டி நான் போலீஸ் கிட்ட போக வேண்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க உங்க 2 பேருமே நாங்க உயிரோட விடமாட்டோம்
போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிம்பாலிக்கா காட்டுறானுங்க. இப்ப இந்த 3 பேர் கையிலுமே வந்து பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெய் கேன் இருக்கு. அதை இந்த வீடு முழுக்க ஊத்திட்டு அவங்களுக்கு ஒரு டைம் சொல்றாங்க. காலை 5 மணிக்குள்ள உங்களுக்கு டைம், அதுக்குள்ள ஹீரோனை நீங்க ஒப்படைக்கலன்னா அந்த வீட்டை கொளுத்தி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. 5 மணி ஆகுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வீட்டை கொளுத்துறதுக்காக ரெடியா இருக்காங்க. இப்ப ஹீரோ இந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்றான். ஹீரோயின் பின்பக்கமா கதவு ஓபன் பண்ணிட்டு பேக்கமா போயிட்டு கார் எடுத்து தப்பிச்சு போவாங்கன்னு சொல்லி பார்த்தா கிடையாது. கார் கூட விளையாடிட்டு இருக்காங்க. சாவி கீழே போட்டுட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்படி தேடிட்டு இருக்கும் போது ஒரு சைக்கோ ஹீரோனை பிடிக்கிறதுக்காக போறானா, அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோன் திருப்பி என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு பக்கமே ஓடி வராங்க. அந்த சைக்கோ என்ன பண்றான், அந்த காரோட வீல் எல்லாத்தையுமே பஞ்சர் ஆக்கிட்டான். இனிமேட்டு அந்த கார் எடுத்துட்டு ஹீரோன் போகணும்ன்றது நடக்காத ஒரு விஷயம். இப்ப திருப்பி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல, அப்படி வரும்போது ஹீரோன் கையில வந்து பாத்திரம் அடிபட்டு இருக்கும். அதனால அவங்க கையால வந்து பாத்திரம் அந்த கதவு கூட சரியா மூட முடியாது. இதனால அந்த 3 சைக்கோமே என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹீரோ என்ன பண்றான், ஹீரோனை பார்த்துட்டு நீ மட்டும் எப்படியாச்சும் தப்பிச்சு போ, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் போ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கமா அனுப்பி விட்டுட்டு ஒரு சைக்கோட கீழ வந்து பாத்தீங்கன்னா ஈட்டி வச்சு இறக்கி அவனை தரன்னு கீழ்ச்சி அந்த இடத்துல கொலை பண்ணிடுவான். அவன் கொலை பண்ண போய் ஹீரோன் என்ன பண்ணுவா, அந்த பக்கமா ஓடி போயிட்டு இருக்கிறால மீதி 2 பேர் என்ன பண்றானுங்க, ஹீரோவை பிடிச்சு அவனையும் வந்து பார்த்தா ரண கொடூரமாக கொலை பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோவும் சேர்த்துனா ஒரு சைக்கோவும் சேர்த்துனா இப்ப 2 முகமுடி தான் இருக்கு. அந்த 2 முகமுடியில போய் என்ன பண்ணுது, ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. அப்படி ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஹீரோன் என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பாக்குறாங்க. போன்ல இப்பயுமே வந்து பார்த்தா சிக்னல் கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்க, ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்றாங்க. இதே மாதிரி நானும் என் பாய் ஃப்ரெண்டும் இந்த கேபினுக்கு வந்தோம். ஒரு 3 பேர் முகம் தெரியாத ஒரு சில பேர் வந்துட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யாராச்சும் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த லொகேஷனுக்கு போலீஸ் அனுப்புங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஹீரோ டீடைலா வந்து ஒரு போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்ப டவர் கிடைக்குதோ அந்த வீடியோ வந்து சென்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோன் வந்து பாத்தா அந்த இடத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு சைக்கோ பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல வர அந்த மரத்தை கிட்ட ஹீரோன் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சா அதுதான் கிடையாது. ஹீரோன் தப்பிச்சிட்டா. அதனால இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கு போல இருக்கு. ஒரு கம்பி எடுத்து இந்த சைக்கோட மண்டையில அடிச்சு அந்த கல்லாலே வந்து பாத்தா அவனை சமாதி கட்டிட்டா. அவன் செத்து போயிட்டான். இப்ப 2 சைக்கோ செத்துட்டாங்களாச்சா. இப்ப அந்த மெசேஜ் வந்து பாத்திரம் போயிட்டு போன் வேற காணாம போயிட்டு அடுத்தடுத்து வந்து பாத்திரம் மெசேஜ் டக்குன்னு வந்துட்டு இருக்கு. நாங்க காப்பாத்துறதுக்கு ஆள் அனுப்புறோம், நீங்க சேஃப்டியா இருக்க, நாங்க பக்கத்துல அரைச்சுதான் கூட அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ரீப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இதெல்லாம் பாக்குறதுக்கு ஹீரோன் உயிரோட இருப்பாளா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். இதுக்கு அடுத்தது ஹீரோன் தப்பிச்சு போகும்போது ஒரு சைக்கோ வந்து பாத்திரம் ஹீரோனு கூட துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறான். ஹீரோனை கூட வயித்துல அடிக்கிறான். வயித்துல அடிச்சு அந்த பொண்ணு கீழே தடுமாறி விடுறாள, திருப்பி வயித்துல அடிக்கிறான். வயித்துல அடிச்சுட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த பொண்ணோட கழுத்து நினைச்சு கொலை பண்ண பாக்குறான். அப்படி கொலை பண்ண பார்க்கும்போது எங்கிருந்து ஒரு துப்பாக்கியோட தோட்டா வந்து அந்த சைக்கோட தலையில தொலைச்சிட்டு போது அவன் ஸ்பாட்ல செத்து போயிட்டான். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த மெசேஜ் யாரோ பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. பக்கத்துல இருக்க போலீஸ் கண்டுபிடிச்சு அந்த சைக்கோவை போட்டு தள்ளிட்டாங்க. ஆமா இந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோன் வந்து இன்ஸ்டாகிராம்ல பிரபலம் சொன்னோம்ல, அவங்க ஃபாலோவர்ஸ் அந்த 3 பேரும் போல இருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப நாளா வந்து பார்த்தா கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. அதற்கான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேபின் வந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டு இந்த பொண்ணு அடையறதுக்காக வந்திருக்கானுங்க. இல்ல என்னன்னா அந்த பொண்ணோட மத்த 2 பசங்க கொண்டுட்டால, அதனால என்ன பண்ணிருக்கானுங்க, இந்த பொண்ணு உயிரோட கூடாதுன்னு சொல்லிட்டு 3வது ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கா, இந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இதுக்கு அடுத்ததாச்சும் இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் திருந்திட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு ஒரு 1000 சில சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. இப்ப இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வைரல் ஆச்சு, காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி போட்டால, அதனால இப்ப அவளுக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோஸ் வந்துட்டாங்க போல இருக்கு. எல்லாருக்கிட்டையுமே நன்றி சொல்றேன். அங்க என்ன நடந்துச்சு, நான் எப்படி தப்பிச்சேன், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இப்ப அவ ஸ்டுடியோ விட்டு வெளில போறா. கார்ல ஏறி போறா போல இருக்கு. அவ லேப்டாப்ல இன்ஸ்டாகிராம் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டா போல இருக்கு. டக்குன்னு வந்து பார்த்தா ஒரு சில போட்டோஸ் வருது. என்ன சொல்லி பார்த்தா இந்த பொண்ணை வந்து பார்த்தா யாரோ இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்றது, அவங்க வெளில போறது, கார்ல ஏறது எல்லாமே வந்து பார்த்தா அடுத்தடுத்து போட்டோவா வந்துட்டு இருக்குது. அப்படியே வந்து பார்த்தா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு படத்துல உங்களை பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.